அவிசுவாசத்தினால கேட்டதுனால அது அவர்களுக்கு பலன் செய்யலை. விசுவாசிகளுக்குள்ள இன்னைக்கு அன்பிலீஃப் இருக்கு. நம்ம எல்லாம் மேடையில் சொல்றோம் இந்தியா ரட்சிக்கப்படும். ஆனா உள்ளத்திலே உண்மையாக விசுவாசிக்கிறோமா? நம்ம உள்ளத்துல உண்மையான 100க்கு 100 இந்தியா ரட்சிக்கப்படும் நமக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். கரங்களை வர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்து அப்படி தெரியாது. ஒரு நாள்ல ஆண்டவர் தேசத்தை மாற்றுவார். அல்லேலூயா. உகண்டாவில் மொத்தத்திலே 2000 கிறிஸ்தவங்க தான் அந்த தேசத்திலே இருந்தாங்க. இன்னைக்கு உகண்டாவில் 91% இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனா இருக்காங்க. கைகளை வர்த்தி ஆமென் சொல்லுங்க. 91%, ஒரு 9% இருந்துச்சுன்னா 100% உகண்டா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடு. உலகத்திலே அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடு எது தெரியுமா? அமெரிக்கா இல்ல, யூரோப் இல்ல, சைனா. என்கிட்ட பேப்பர் கட்டிங் வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல இருந்த ஹிந்து எக்ஸ்பிரஸ்ல, the fastest growing religion in China is Christianity. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 1 மில்லியன் 10 லட்சம் வீட்டு சபைகள் நடக்குது. வீட்டு சபையில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியலை. ஒவ்வொரு வீட்லையும் அதில் எழுதிருக்கு, பத்திரிகையில் உள்ளதை சொல்றேன், 400 to 500 பேர் ஒவ்வொரு வீட்டு காம்பவுண்ட்லையும் கூடுறாங்க. அப்படி 10 லட்சம் வீட்டு சபையில் இருக்குது. சர்ச் growth டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு நாளைக்கு 46,000 பேர் புதுசாக இயேசுவை சீனாவில் ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. அல்லேலூயா. பேப்பரில் உள்ளதை சொல்றேன், தெருக்கல்ல கூட்டம் நடக்குதான். நான் சீனாவுக்கு போகலை. ஒரு இடத்துல வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1 லட்சம் மக்கள் திறந்த வெளியில கூடி ஆராதிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர்னு கிடையாது, அவங்களா கூடுறாங்க. அரசாங்கத்தால் ஒன்றும் தடை செய்ய முடியலை. இது போல சீனாவில் நிறைய இடங்கள்ல ஓப்பன் ஏர்ல கூடி ஆராதிக்கிறாங்க. வீட்டு கூட்டம் நடத்துறவங்களை ஜெயிலில் போட்டா ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் ரசிக்கப்படுறாங்க. இவனை உள்ள வச்சிருக்கப்படான்னு வெளியே விட்டா வெளியும் ஆட்கள் ரசிக்கப்படுறாங்க, உள்ளேயும் ஆட்கள் ரசிக்கப்படுறாங்க. அரசாங்கத்தினால இவங்களை என்ன செய்ய முடியும்னு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். 12 வயது பொன் பிள்ளை, எ கேர்ள், 12 years old. நான் கேட்டு இப்போ 3 வருஷம் ஆச்சு. 12 வருட வயதான ஒரு பொம்பளை பிள்ளை 3 சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்காங்க. எப்படி? அந்த தேசம் நம்ம தேசத்தை போல பெண்களை ரொம்ப மதிக்கிறது இல்லை. அவள் பைபிள் காலேஜ் போறதில்லை, ஆர்டினேஷன் வாங்கினதில்லை. ஆனால் அவள் கை வச்சா அற்புதம் நடக்குது. பிசாசுகள் ஓடுது, குருடர் பார்வையிடாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, ஊமையர் பேசுறாங்க. வயசு 12 தான், இன்னைக்கு 15 வயசு இருக்கும். அதனால திரள் கூட்டம் மக்கள் வர்றாங்க. நம்ம சபைகளில் அற்புதம் அடையாளங்கள் நடக்கணும். கைகளை வர்த்தி ஆமென் சொல்லு. நம்ம நல்லா பிரசங்கம் பண்றோம், சந்தோஷம். மக்கள் தேவையோடு வர்றாங்க. இந்த தேவைகள் பூர்த்தி செய்யணும்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு பாவிகள் மனம் திரும்புவது போல வியாதியஸ்தர் சோமாகணும், அற்புதங்கள் நடக்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் தான் அற்புதங்களை செய்கிறார். அமெரிக்காவில் அற்புதங்கள் பார்ப்பது கஷ்டம். காரணம் வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் உடனே அவங்களுக்குள்ள விசுவாசம் வரல. இந்த தேசத்தில் உள்ளவங்க நல்லா விசுவாசிக்கிறாங்க. அன்பிலீஃப் சுதந்திரிப்பதற்கு தகுந்த. 2வது ஃபியர். என்னாகவும் 14:1 வாசிக்க வேண்டாம். அவர்கள் பயந்தார்கள். அவர் ராட்சதர், நாம சாதாரணமான ஆட்கள், வெட்டுக்கிளிகளை போல இருக்கும். அவங்க பார்வையில் எப்படித்தான் இருக்கு, எங்க பார்வையில் எப்படித்தான் இருக்குன்னு they compared themselves. ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து நம்மால முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க பார்க்க வேண்டியது இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு சர்வ வல்லவரா? சர்வ வல்லவர். அவரால் முடியுமா? இந்தியாவை ரட்சிக்க முடியும், நம்மால முடியாது. பயப்படக்கூடாது. கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும். பீஸ்ஃபுல்லா வாழ மறித்து அப்படி அடக்கத்துக்கு போற நிலைமையில் இருக்கக்கூடாது. இருக்கும்போது ஏதோ ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், நல்ல நற்செய்தி அறிவிக்கணும், உங்க சபைகளில் வளர்ச்சி உண்டாகணும், தாராளமாக கொடுக்கணும். உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ என்ன செய்யணும், செய்யணும். இந்தியாவுக்கு போய் ரிட்டையர்ட் ஆகி ஒரு வீட்டை கட்டுவோம்னு வீடு கட்டுங்க, அதில் போய் குடியிருப்பேன்னு யாரு கண்டா? இடையிலேயே போயிட்டேன்னா போனோம்னு சொல்லலை. அங்கே போய் ரிட்டையர்ட் ஆகிறதுல எனக்கெல்லாம் அதுலேயே ஆர்வம் கிடையாது. நான் கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன்.
ஒரு சின்ன வேலையில். அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனவெல்லாம் அப்போவுமே போயிட்டான். சிலர் செத்து போயிட்டாங்க என்னோட வேலை செய்தோம். அப்போ சொன்னாங்க, நீ ஒரு நாள் பட்டினியாக இருந்து சாவ போகிற பாருண்ணா. சொன்னவன் அத்தனை பேரும் செத்து போயிட்டான், நான் ஒரு ஆள் தான் உயிரோடு. என் பலத்திலேயே நான் இருக்கிறேன், கர்த்தர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறேன். ஆண்டோடைய வேலை என்னை கொண்டு செய்ய வேண்டியது நான் முடியலை, அதுதான் வச்சிருக்காரு. நீங்கள் அந்த நோக்கத்தில் தான் வாழ்க்கையை பார்க்கணும். நான் களஞ்சியத்தை பெருசாகிடுச்சு, என் ஆத்மாவே நிறைய விளையுது, நான் என்ன செய்வேன்? கஞ்சிக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னேன், நான் என்ன செய்வேன்? ஒன்று செய்வேன். எனது ஏழையில கொடுப்போன்னா சொன்னால், பாவி களஞ்சியத்தை இடிக்கணும், பெருசாக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் அதில் சேர்த்து வச்சு ஆத்மாவை அது சாப்பிடுது. ஆத்மாவே உனக்கு அநேக வருடங்களுக்கு சேர்த்து வச்சிருக்க. ஆண்டவர் சொன்னார், டு நைட் ஹார்ட் அட்டாக். இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய உயிர் எடுபடும். இந்த இதை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும். கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம். தமிழ்வானம் புக் எழுதுனா 100 வருஷம் வாழ்வது எப்படி? எழுதாமல் இருந்தால் கூட 10 வருஷம் இருந்திருப்பான். 52 போயிட்டான். அப்படி நிறைய தாத்தா பாட்டியெல்லாம் அதை போய் வாங்கினான் புக்குகள், தாத்தா மாதிரி. நான் சொன்னேன், இதை ஏன் வாங்குறிய? இப்போவுமே உங்களுக்கு 65 பேர பிள்ளைகள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தாத்தாவுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். 2015 முடிகிறதுக்குள்ள ஏதாவது இவருக்கு சம்பாதிக்கணும். அவன் பேர பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். நீர் 100 வருஷம் வாழ்வது எப்படியா? இருக்கிறது கொஞ்ச நாள் ஆனாலும் ஆண்டவர் பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த யூஏல எவ்வளவு நாள் இருக்கீங்களோ, இது பெர்மனன்ட் ஜாப் ஒன்றும் கிடையாது. நீங்களே பெர்மனன்ட் இல்லையே, ஜாப் எப்படி பெர்மனன்ட்? பெர்மனன்ட் ஜாப் அடையப்பா. அதனால என்ன 200 வருஷமா வேலை செய்ய போறீரு? 60-65 உமக்கு நிதான புத்தி அப்பதான் அவனு வீட்டுக்கு அனுப்பிடுவான். போய் வீட்டில் போய் பேர பிள்ளையோட பார்த்துட்டு சாகுங்க. பெர்மனன்ட் எதுவுமே கிடையாது. மனைவி பெர்மனண்டா சொல்றாளா? அத்தான் டார்லிங் நீங்க சாகும்போது உங்களோட சேர்ந்து சாருன்னு சொல்றாளா? புருஷன் கைப்பிடிக்காரன், அன்பே ஆறுவீரே நீ சாகும்போது நானும் சேர்ந்து சாவேனா சொல்றானா? அவ செத்த 1 வருஷத்துல இன்னொருத்தைய கட்டிடுவான். கேட்டா பிள்ளைகள் என்னைக்கு வேணும் கேட்டு, உனக்கு வேணும்னு கேட்டுடு. பிள்ளைய என் பழிய பிள்ளைகள் மேல போடுற. உனக்கு மனைவி இல்லாம இருக்க முடியாது. பிள்ளைகள் பாவம். மனைவி அதே மாதிரி புருஷன் அத்தான் போயிட்டே, உன்னால தானே போனது. கூட 10 வருஷம் இருக்க வேண்டியவர். உன் ஒவ்வொருத்தரும் தாழாம அவர் அங்க போயிட்டார். புருஷனும் பெர்மனன்ட் இல்லை, மனைவியும் பெர்மனன்ட் இல்லை, பிள்ளைகளும் பெர்மனன்ட் இல்லை. எனக்கெல்லாம் 3 பிள்ளைகள், 5 பேர பிள்ளைகள் அங்கங்க இருக்காங்க. உடோட போன் பண்ணிக்கிடுவாங்க, அப்பா இப்படி இருக்கியா, உயிரோடு இருக்கீங்களா? இதான் லைஃப். அப்படி சொல்ல நான் சும்மா அம்மாசுக்கு சொல்றேன். எங்க வீட்டு ஒரு ஜாலியான வீடு. எங்க வீட்டில் என்னை போல என் பிள்ளைகளும் நல்லா ஜோக் அடிப்பாங்க. என் மனைவி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். வீடுன்னு அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. புருஷன் மாதிரி போறாங்களே, ரெஸ்டாரண்ட் போறானே, இவன் 10 இட்லி திம்பான், மனைவிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டான். தீவனத்திலே தான் இருப்பான். பேசினான்னு அவட்ட பேசினானே, உன்னை நம்பி அவன் வந்திருக்காள. வீட்லையும் பேச மாட்டான், வெளியும் பேச மாட்டான். சிஸ்டர்ஸ் அதே மாதிரி தான். மூலையில் உட்காந்து அவன் புருஷன் வந்தானா, அப்பா நான் உண்மை பார்க்குறேன், நீ அப்பா பாரு, நான் வேற சித்தியை பார்க்குறேன்ட்டு போயிடுவான். நீ அப்பா பார்த்துக்கிட்டே இரு. புருஷன் வந்தேன்னா அவனை சித்தப்பா வந்திருக்கான், நான் அப்பா பார்க்குறேன்னுட்டு இருக்க. அவர்கிட்ட அத்தான் வாங்க நான் தான் வருவான். இல்லைன்னா ஆஃபீஸ் முடிச்சு ராத்திரில தான் வருவான். இவன் முகத்தில் இப்போ போய் எதுக்கு முடிக்கணும்? சில எப்போ அன்னைய பார்க்க கையை ஆட்டித்தானே சபையை காலி பண்ண. ஆட்டாத கைய. புருஷன் வர போய் இப்போ ஆட்டாத அவ அதான் டீ குடிக்கல காப்பி குடிக்கலன்னு திறந்தானே. சிலருக்கு சிரிப்பே வராது, வியாகுலமாக தான் மாதிரி. எப்போ பார்த்தாலும் முகம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனால தான் அவன் அடுத்த சிஸ்டர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான்.